அரெஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் டைம் ஆகும். ஏதாவது தகவல் தெரிஞ்சா will let you know. சார் இப்படி சொன்னா எப்படி சார்? பாபு, நான் ரோட கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வண்டியை லெஃப்ட்ல நிறுத்துக்க. இங்க ரொம்ப மீடியா தொலை. குட் ஈவினிங் ஸ்வீட் ஹார்ட். என்னங்க புதுசா பொக்கே எல்லாம் சட்டையெல்லாம் அழுக்காயிருக்கு, என்னாச்சு? நான் உள்ளே வரலாமா இல்லை வாசல்லையே என்கொயர் பண்றியா? சொல்லுங்க. சொல்றேங்க. சோ என்னாச்சுன்னு சொல்றீங்களா இல்லையா? ஏண்டி பொண்டாட்டி தொல்லை பண்ற? கம்சிடா உட்கார. ஒரு சின்ன மேட்டர். 1ல இருந்து 100 வரைக்கும் நிதானமா என்ன. நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கதை சொல்றேன். ஓகே? 1 2 1 3 1 5 மேடம் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே, இப்போ சொல்லு கேளு. ஒரு கிரைம் சஸ்பெக்டை சேஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தேன். அவன் சின்ன சின்ன சந்தா பார்த்து பூந்து போயிட்டே இருந்தா. நான் விடுவேனா? ஜம்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்டு சாக்கடை எல்லாம் தாண்டி தாண்டி ஓடினான். நானும் துரத்தி ஓடினேன். அதுக்கப்புறம் டைவ் அடிச்சு அவன் அப்படியே பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். தப்பிச்சிட்டான். அப்போதான் லேசா கையில் அடிபடிச்சு. போலீஸ்க்கு இதெல்லாம் சகஜம் தானே? நான் 100 தடவை சொல்லிட்டேன், இந்த ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் வேணாம், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு டெஸ்டாப் பண்ணுங்கன்னு. நான் சொல்றது கேக்குறீங்களா? I'm good. I'm good, you know. இன்டர் காலேஜ் ஹெவிவெயிட் பாக்ஸிங் சாம்பியன் நான். 10 ரவுண்ட் இன்னைக்கு ராக் சாலிடா நிப்பேன். இந்த டயலாக்ஸ் எல்லாம் வேணாம். ஐயோ, அப்படி ஏன் மாதிரி பேசுற நீ? ஏய், நான் ஃபிட் ஆலியா பாரு. உங்களை தட்டி கேட்க ஒரு ஆம்பளை வேணும் இந்த வீட்ல. இதோ சந்தீப் இருக்கானே, அவன் எப்பவுமே உங்க சைடு தான். நீ என்ன சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் வேணும். ஜூனியர் ரஞ்சித் வேணுமா? அதை நேரடியாக கேட்கலாம்ல. நான் வேணாம், நான் சொல்ல போறேன். 10 மாசம் யார் கஷ்டப்படுறதா? அதுக்கு வேற ஆளை பார்க்கட்டுமா? பார்க்கறதுக்கு கண் இருக்காது. சரி, என்னதான் பண்ண சொல்ற? என்ன பண்ண வேணான்னு சொல்லட்டுமா? சொல்றதுக்கு வாய் இருக்காது. ஹலோ ஹலோ, யாரு? ஏய், நான் போலீஸ்ரா. காலை ட்ரேஸ் பண்ண சாவடிச்சிருவேன். எங்கிருந்து கால் வந்ததுன்னு கண்டுபிடிச்சியா? நம்பர் செக் பண்ணா ரம்யான்னு வருது. விசாரிச்சுட்டு இருக்கேன், தெரிஞ்சிடும். இந்த டாக்டர்ஸ் பத்தி கேட்டிருந்தேனே, ஏதோ நேரோ டவுன் பண்ணீங்களா? எஸ் சீஃப், டாக்டர் ஷென்பர்க். ஜூபிட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்கேமில் மாட்டினப்போ அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அப்ரூவரா மாதிரி சிவானந்த் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காரு. ஃபோக்கஸ் ஆன். அவர் இப்போ ஊரில் இல்லை சீஃப், அமெரிக்காவில் ஏதோ கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்காரு. எப்போ வருவார்? அடுத்த வாரம். அவர் ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணுங்க.
அவருக்கு ஏதாவது டேஞ்சர் இருக்குன்னு தெரிஞ்சா ரிட்டர்ன் டிராவலை கேன்சல் பண்ண சொல்லுங்க இல்ல போஸ்ட்போன் பண்ண சொல்லுங்க. Okay, chief. அங்கே ஏதாவது செக்யூரிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஆத்தரைஸ் பண்றேன். அண்ட் நம்ம இந்தியன் எம்பசிக்கு ஃபோன் பண்ணிட்டு ஹெல்ப் கேளுங்க. இதெல்லாம் வந்து சைலண்டா நடக்கணும். பேனிக் பண்ணக்கூடாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும் சொல்லுங்க. ஹலோ, ஃபார் காட் சேக் பிக் அப் த ஃபோன். தேவைப்பட்டுச்சுன்னா நானே வந்து பேசுறேன்னு சொல்லுங்க. சீஃப் வாட்? பெசன் நகர்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பாண்டியன். நோ 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 நான் இப்போ பேச முடியாது. அப்புறம் பேசுறேன்னு சொல்லுங்க. Chief, அண்ட் ஒன் மோர் திங், அவன் உண்மையிலேயே சீரியல் கில்லரா இருந்தான்னா அந்த டாக்டர் யாரை நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு காப்பாற்றணும். வாட்? நீங்க பேசி ஆகணும், அர்ஜென்ட். மிஸ்டர் பாண்டியன், நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்லுங்க. வாட்? கமிங். We are late. ஏன் இந்த இடம் இப்படி நாறுது? சார் இந்த குடோனுக்கு பின்னாடி மெடிக்கல் வேஸ்ட் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு சார். பாண்டியன், சார் பேர் ஏதாவது எவிடன்ஸ்? சார் எதுவும் கிடைக்கல சார். அந்த ட்ரெஸ், பாடியோட முதுகில் இருந்த 4 டிஜிட் நம்பர் உங்களோட சிவானந்த் கேஸ் மாதிரி தான் சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம், லாஸ்ட்டாக டாக்டருடைய செல்லில் இருந்து இந்த நம்பருக்கு கால் போயிருக்கு சார். மார்னிங் சொன்னேன் சீஃப். இந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பரா சார்? தெரியும் பாண்டியன், இது நம்ம ஜோ நம்பர். நேற்று கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஜோக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. இதே மாதிரி சிவானந்த் மர்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம டீம் மெம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. நம்மளை சீண்டி பார்க்குறான். சீஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் கூட சிமிலரா இருக்கு சீஃப். சார் இந்த லாய் ட்ரெஸ், அதான் அடுத்தது யார் கொலை பண்ண போறேன்னு காமிக்கிறது. வெல்கம் டீம். This guy is definitely psychotic and a serial killer. இந்த கேஸ் நாங்க எடுத்துக்கிறோம் பாண்டியன். சிவானந்த், டாக்டர் ரம்யா இவங்க 2 பேரையும் கொலை பண்ணது ஒரே கொலைகாரன் தான். புரியுது சார். இந்த கேஸ் விஷயமா என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஷர் சார். ஜோ சார், இவர் யாரையோ பார்த்ததா சொல்றாரு சார். யார? நேற்று ராத்திரி 2 மணி இருக்கும். அந்த குடோன்ல இருந்து ஒரு ஆள் வெளில போனதை பார்த்தேன் சார். ஆள் எப்படி இருந்தா? ஆள் தாட்டியா, முகத்தை பார்க்க முடியல. முகத்தை சுத்தி முக்காடு மாதிரி தான் போட்டுருந்தான் சார். புடி ஜாக்கெட் சீஃப், விஸ்வரூப தலைக்கு மேல போட்டு வராங்களா அந்த மாதிரியா? ஆமா மேடம், அந்த குடோனுக்கு போறதுக்கு முன்னால அந்த சீன்ல அந்த Dress ஒரு ஃபைட்டுக்கு முன்னால ஏய் நாங்களாம் விஸ்வரூபம் படம் பார்த்தாச்சு. நீ என்ன பார்த்த அதை மட்டும் சொல்லு. வெளியில வந்து ஒரு பெரிய ஜீப் மாதிரி ஒரு வண்டியில போனாங்க. என்ன கலர்? தெருவெளுக்கு வெளிச்சத்துல கருப்பு மாதிரி இருந்துச்சு சார். என்ன ஜீப்? ஃபோர்ட், மஹிந்திரா, மாருதி? கம்பெனி எல்லாம் ஞாபகம் இல்லை சார். இதோ இது பாருங்க, இந்த மாதிரியா? ஆமா மேடம், இந்த மாதிரி ஜீப் தான். சரி போங்க. தேங்க்ஸ் மேடம். ஏய் இங்க வா சார், நைட்டு 2 மணிக்கு நீங்க என்னையா பண்ணிட்டு இருந்த? நான் கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறேன் சார். கம்பெனி பஸ்ஸு கூட தோ அங்கே தான் நிற்கும். இறங்கி வரும்போது பார்த்தேன் சார். கொலை பண்ணவொன்னே கோலில் விட்டுருங்க, சாட்சி சொல்லணும் போட்டு இப்படி சாவடிக்கிறீங்க சார். உங்களை மாதிரி கான்ஸ்டபிளால் தான் சார் பெரிய பிரச்சனை. யாரா கான்ஸ்டபிள்? ஏய், அவரு பெரிய ஆஃபீஸர் தான். அனாவசியம் மேல பேசாத. கான்ஸ்டபிள்ங்கற? அட கூப்பிடும்போது வரணும். என்ன பார்த்து கான்ஸ்டபிள்னு சொல்லு. என்ன சிரிப்பு? கொஞ்சம் கூட போலீஸ்னு பயம் இல்லாம பேசுறான் அவன். இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் புடிச்சு ஜட்டிக்குள்ள பாம்பு வைக்கணும். உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல? ஏய், ஜோ, கான்ஸ்டபிள் ஜோ.